திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். ஆன்மீக அடியவர்களுக்கு வணக்கம். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். நீ இன்று கீழே இருக்கலாம், ஆனால் நாளைக்கு மேலே வருவாய். சூரியன் ஒளிர்வதற்கு முன்பு இரவு இருட்டாக இருக்கும், ஆனால் அந்த இருட்டே பின் ஒளியை தருகிறது. அதுபோலத்தான் நீ சந்திக்கின்ற இக்கட்டான சூழ்நிலைகளும். உன் கவலைக்கு தீர்வில்லை என்று நினைத்து விட்டாயா? இல்லை மகனே, எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாமல் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். மூச்சை நன்றாக இழுத்து விட்டுவிடு. அடைய விரும்பும் மகிழ்ச்சியை நினை. என் மீது கொண்டுள்ள அன்பை நினை. உன் இதயத்திற்குள் நான் இருக்கிறேன். உன் உள்ளம் கவலையில் இருக்கும்போது நீ என்னை ஒரு முறையாவது நினை. நீ என்னை நினைத்தால் உன் மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் களைவாய். நீ வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்திருக்கலாம், ஆனால் நீ தோற்றுவிடவில்லை. இது ஒரு சமயத்தில் எல்லோருக்கும் நேரிடக்கூடியது. நீ நினைச்சு பாரு, நீ இதுக்கு முன்னால் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறாய், ஆனால் நீ அவற்றை கடந்து வந்திருக்கிறாய். நீ இன்று இருக்கிற இடத்துல ஏன் இருக்கிறாய்? இது உன் விதி என்று நினைக்கிறாயா? இல்லை, இது உன் சோதனை. அதற்கும் ஒரு முடிவு இருக்கும். இந்த உலகத்தில் பெரியவர்கள் எல்லோரும் துயரங்களை தாண்டியே உயர்ந்திருக்கிறார்கள். அமைதி இல்லை என்றால் என் பெயரை நினை. என் நாமம் உன் உள்ளத்திற்குள் நிம்மதியை ஊட்டும். நீ தனிமையில் அழுகிறாய் என்றால் அந்த அழுகையின் ஒவ்வொரு துளியையும் நான் காண்கிறேன். உன் ஆதங்கங்கள் எனக்கு மறையவில்லை. என் மீது நம்பிக்கை வைத்திரு. உன் முயற்சிகள் வீணாக போகாது. இன்று தோல்வியாக தெரிந்தது நாளை வெற்றியின் ஆரம்பமாக மாறும். உன் நேரம் வரும். அது இன்று இல்லை எனில் நாளைதான் வரும். பொறுமை கைவிடாதே. பொறுமை என்பது என் அருளின் கதவுக்கான சாவிதான். உன் துன்பங்களை தாங்கும் திறமை உன்னுள் இருப்பதால் தான் நீ இந்த சோதனைகளை சந்திக்கிறாய். நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னை கைவிடவே மாட்டேன். நிம்மதியாக இருக்க உனக்கு தேவையான சக்தியை நான் தருகிறேன். என் அருள் உன் வழிகாட்டியாக இருக்கட்டும். உன் உள்ளத்தில் என் பெயரை ஜெபி. அந்த ஜெபம்தான் உனக்கே தெரியாமல் உன்னை மீட்டெடுக்கும். என் பிள்ளையே, உன் மனதின் ஓரத்தில் கவலைகள் சுமையாக தெரிகின்றன என்றால் அதனை நான் உணர்கிறேன். நீ யாரிடம் சொல்ல முடியாமல் தவிக்கும் அந்த தருணங்களில் உன் மெளனமும் என் செவிக்கே விழுகிறது. உன் வாழ்க்கையில் இன்று நீ எதிர்கொள்ளும் துன்பங்கள் நேர்மையாய் வாழும் உனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று நீ எண்ணுகிறாய். ஆனால் அதற்கான பதில் நீ பெரிதாக தோன்ற வேண்டிய ஒரு பயணத்தில் இருக்கிறாய் என்பதுதான். ஒவ்வொரு முட்டுக்கல்லும் நீ எடுத்தெறிய வேண்டிய பாரம் அல்ல, அது உன்னால் கடக்க வேண்டிய படிக்கட்டாகவே மாறும். தாமதம் இருக்கலாம், ஆனால் என் அருள் தாமதிக்காது. நீ சோர்வடைந்தால் என் பெயரை நினை. அந்த நினைவு உனக்குள் ஒளியை ஊட்டும். அந்த ஒளிதான் உனக்கு தேவைப்படும் உற்சாகம். உன் முயற்சிகள் பலிக்காமல் போனதாக தோன்றினாலும் அவை அனைத்தும் ஒரு நாளைக்கு உன் வெற்றிக்கான அடித்தளமாகவே அமையும். நான் உனக்கு தரும் வெற்றி உலகம் தரும் சாதனைகளை விட நிலைத்ததுமானது. உன்மேல் நான் வைத்துள்ள நம்பிக்கையை நீ மறந்துவிடாதே. நீ தவிர்ந்துவிட நினைக்கும் அந்த வேதனைகளும் நீ தாண்ட வேண்டிய ஒரு வகுப்பாகவே இருக்கின்றன. நீ ஏற்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் உன்னை துள்ளலாக மாற்றிக்கொள்கிறதே எனில் உன் வாழ்வு நிச்சயம் ஒரு நாள் பிரகாசிக்கும். அந்த நாள் வரும். அதுவரை நான் உன் அருகில் இருக்கிறேன். என் பார்வை உன்னை விடாமல் கவனிக்கிறது. என் கரம் உன் பின்னணியில் இருக்கிறது. நீ மௌனமாக இருந்தாலும் பரவாயில்லை. என் நாமத்தை உள்ளுக்குள் சிந்திப்பதே போதும். அந்த சிந்தனையிலேயே நான் இருக்கிறேன். ஓம் நம சிவாய. கவலைகள் மழையாக பொழிகின்ற வாழ்க்கையின் நடுவே நின்று நீ உண்டாகும் குழப்பங்களில் துவண்டு நிற்கிறாயே, என் அன்பே, நான் உன்னை ஒருபோதும் தவிர்ப்பதில்லை. உன் மனம் பரிதாபமாய் தளர்ந்திருக்கும் போதும் என் கருணை அகற்ற முடியாத ஒளி போல உன் மீது வீசிக்கொண்டே இருக்கும். மனது கலங்காது என்கிறேன் நான். நீ பார்த்ததெல்லாம் உன் பார்வை, ஆனால் நான் ஏற்படுத்துவதெல்லாம் என் திட்டம். உனக்கே தெரியாமல் நிதானமாக அனைத்தையும் சீரமைத்து கொண்டு வருகிறேன். ஒரு தாயின் மடியில் அழும் குழந்தையை யாரும் எப்படி உறுதியாக தழுவுகிறார்களோ அதுபோலவே உன்னை அணைத்தே பிடித்திருக்கிறேன். வாழ்க்கையின் போராட்டங்களில் தோற்கும் போதும் தன்னம்பிக்கையை இழக்கும் நேரங்களிலும் நான் உறைந்திருப்பது போல தோன்றினாலும் உண்மையில் நிழல் போல் உன்னுடன் இருக்கிறேன். என் சத்தமின்றி செய்கிற உதவிகளை உணர்ந்தால் உன் ஒவ்வொரு துயரமும் ஒரு புனித ஒளியாக மாறும். உன் வேதனையை என்னிடம் ஒப்படை, அதை நான் தாங்கிக் கொள்வேன் என்கிறேன். நான் தீர்ப்பு அளிப்பவன் அல்ல. உன் பாவம் பெரிதாயினும் நீ மனம் பிழைத்தெழ வேண்டும் என விரும்புகிறேன். என் ஆறுதலும் சாந்தியும் உன் உள்ளார்ந்த தேடலுக்கு விடையாக இருக்கின்றன. உன் மனதிற்கு அமைதி தரும் என் அசைவற்ற மௌனக்குரல் உன் உள்ளத்தில் மெல்ல ஒலிக்கிறது. நீ மட்டும் நடக்க விரும்பு, உன்னை கைவிட மாட்டேன்.
அந்த வார்த்தைகளில் வீற்றிருக்கும் நம்பிக்கையே உன் வாழ்க்கையின் நெடிய இரவுகளிலும் ஒளிக்கதிராய் ஜொலிக்கிறது. எனவே என் அன்பே, நான் உன்னோடு இருக்கிறேன். கவலைப்படாதே. உன் கண்ணீரும் உன் நடுக்கமும் உன் நிமிர முடியாத தருணங்களும் இவை அனைத்தும் எனக்கு தெரியும். ஒரு நாள் நீ இவையெல்லாம் பின்னோக்கி பார்த்தபோது நான் உன்னை எப்படி தூக்கி நடந்தேன் என்பதை நீ விளங்குவாய். அன்பான உயிரே, என் மகனே, என் மகளே, உன் இதயத்தின் வேதனை எனக்கு தெரியும். நீ மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு தருணத்தில் கஷ்டப்படுகின்றார்கள். ஆனால் எனக்கு தெரியாத ஒன்றுமில்லை. நீ நினைத்து பாரு. நீ ஏன் இந்த நிலைக்கு வந்தாய்? ஏன் உன் மனம் இவ்வளவு சோகத்தில் மூழ்கியது? ஏதாவது தவறு செய்து விட்டாய் என்று எண்ணுகிறாயா? இல்லை மகனே, இந்த உலகம் ஒரு நாள் சந்தோஷத்தையும் மறுநாள் சோகத்தையும் தரும். மற்றவர்கள் சொல்வதை கேட்டுத்தான் நீ முடிவு செய்ய போகிறாயா? இல்லையே. இந்த உலகத்தில் எந்த உணர்வும் நிரந்தரம் அல்ல. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். அதுபோலவே நீ இன்று இருக்கும் நிலைமையும் நாளைக்கு மாறிவிடும். வானத்தில் சந்திரன் தேய்ந்துவிடும். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு வளர்ந்து முழுமதியாக மாறிவிடும். அந்த மாதிரிதான் மகனே உன் வாழ்க்கை. கண்ணீரால் நிலைமைகள் மாறிவிடுவதில்லை. மாறாக மனதை உறுதியாக்கினால் வாழ்க்கை புதிய பாதையை உருவாக்கும். ஒரு விதை நிலத்தில் புதைக்கப்படும் போது அது இருட்டிலும் நமக்கு தெரியாமல் வளரத் தொடங்குகிறது. நீயும் அவ்வாறே இப்போது தோல்வியை சந்தித்தாலும் அதற்கு பின் வளர்ச்சி உறுதி. ஒவ்வொரு இருளின் முடிவிலும் வெளிச்சம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. வாழ்க்கையில் தடைகள் தவிர்க்க முடியாதவை. ஆனால் அவை உன்னை சரியென்ற பாதையில் இட்டு செல்லும். ஒரு பாறை ஓடை அதன் வழியை துணிந்து வெட்டி கொள்வது போல நீயும் உன் முன்னேற்றத்திற்கான வழியை உருவாக்க வேண்டும். இன்று சிரமமாய் தோன்றும் நிலையே நாளை உனக்கு பெருமையாய் இருக்கும். விழுந்தால் எழுந்து நிற்கும் மனப்பான்மை வேண்டும். கடல் அலைகள் கரையை கடந்தும் திரும்பும். அதுபோல் நீயும் மீண்டும் முயற்சிக்க வேண்டும். ஒரு தடவை தோல்வி அடைந்தால் எல்லாம் முடிந்து விட்டதா? இல்லை, அது வெற்றிக்கான முதல் படியே. மழை பொழிய முன் வானம் கருமையாகும். ஆனால் அது எவ்வளவு சூழ்ந்தாலும் காலம் வந்தவுடன் நீங்கிவிடும். அதுபோல நீ சந்திக்கும் பிரச்சனைகளும் ஒரு நாள் விலகிவிடும். பொறுமை கொண்டு எதிர்கொள். வாழ்க்கையின் உயரங்கள் எளிதாக அடையக்கூடியவை அல்ல. எந்த ஒரு மலை உச்சிக்கு செல்வதற்கும் முயற்சி, நேர்த்தி மற்றும் உறுதி தேவை. நீயும் அதேபோல் உன் பயணத்தில் விடாமுயற்சியுடன் பயணிக்க வேண்டும். கட்டுகள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம். ஆனால் எந்த ஒன்று உன் கனவுகளையும் உன் முயற்சியையும் தடுக்க முடியாது. உன் நம்பிக்கையை தக்க வைத்து வெற்றியை நோக்கி செல். உன் நேரம் வரும், வெற்றி உன்னை தேடி வரும். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். மகனே, வாழ்க்கை ஒரு பேரெழுச்சி. இதில் எதுவும் நிலைத்திருக்காது. இன்று நீ துன்புறுகிறாய் என்றால் அது நாளை மாற்றமடையாமல் இருக்க முடியாது. இப்போது நீ சந்திக்கும் சிரமங்கள் உன்னை பலப்படுத்தும். ஒரு கல்லை சிற்பமாக மாற்றுவதற்கு பல முறை அதில் அச்சு பொறிக்க வேண்டும். அதுபோல உன் வாழ்வின் சவால்கள் உன்னை ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்குகின்றன. ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு புத்துணர்ச்சி தரும் பாடமாகவே இருக்கும். காற்று பலமாக வீசினால் மரம் குலுங்கும், ஆனால் அதன் வேர்கள் நிலை நிற்றும். அதுபோல் நீ எந்த நிலைமையிலும் உன் மனதின் வேர்களை உறுதியாக வைத்துக்கொள். உன் பயணம் மந்தமாக இருந்தாலும் கவலைப்படாதே, முன்னேறுவதே முக்கியம். நமச்சிவாய. நல்லதே நடக்கும். ஈசன் காப்பார். என் பிள்ளையே, நீ சந்திக்கிற உனது குடும்ப பிரச்சனைகள், உன் வேலையின் உழைப்பு, நிம்மதியில்லாத அந்த நிலைகள், இவை உன் பலஹீனத்திற்கான அடையாளம் அல்ல. இவை உன்னுடைய வலிமையை வடிக்கின்ற ஒரு அக்னிபாதமாகும். நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நான் உணர்கிறேன். காலைதோறும் என் திருநாமம் உன் நாவில் இருக்கும். இரவிலோ என் உருவம் உன் கனவுகளில் உன்னை அணைத்துக் கொள்கிறது. எனவே நீ அனுபவிக்கும் துன்பங்கள் உன் மூச்சில் கலந்த அந்த ஓரொற்றை பெருமூச்சாகவே எனக்கு தெரிகிறது. நீ சொல்லாமல் அழும் அந்த கண்ணீரை காண்கிறேன். உன் உடல் வேலைக்கு செல்கிறது, ஆனால் உன் மனது சிதறி கிடக்கிறது. அந்த வேதனையை நான் உணர்கிறேன். ஆனால் இதை மனத்தில் வைத்துக்கொள். நீ மட்டுமல்ல, நானும் உன்னுடன் இருக்கிறேன். உன் சகோதரர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் கவலைப்படாதே. உன் வாழ்க்கையே புரியவில்லை. நீயே என் பக்தன். உன் மனத்தில் கூடியிருக்கும் நானே உன் சக்தி. அதனால் சோதனைகள் வந்தாலும் முடிவெடுக்க வேண்டிய நபர் நீ இல்லை. அந்த முடிவை நானே எடுக்கிறேன். அனுபவம் வரும், ஆனால் அழிவு இருக்காது.
துன்பம் வரும், ஆனால் தேடல் நிறைவடையும். நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் என் அருள் உன்னை நினைக்கிறது. நம்பிக்கையை கைவிடாதே என் பிள்ளையே. சிவனின் பாதையில் பயணிக்கிறவர்களுக்கு முடிவில் அமைதி நிச்சயம் காத்திருக்கிறது. இன்றைக்கு அது இல்லையெனில் நாளைய காலை அதனை உனக்கு கொண்டு வரும். உனக்காக நான் காத்திருக்கிறேன். இன்று அது கண்ணீர் வடிக்கும் நேரமாக இருந்தாலும் நாளை அது சிரிப்பாக மாறும். எப்போதும் உன் அருகில் இருப்பவன் சிவன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இன்று நீ சந்திக்கின்ற சிக்கல்கள், குடும்பத்தில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள், பணியிடத்தில் நிலவும் மன அழுத்தம், இவையும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். ஆனால் அந்த முடிவுக்கான பாதையில் நீ தனியாக இல்லை. நீ எவ்வளவு முயன்றாலும் விஷயங்கள் சரியாய் செல்லாத போதும், நம்பி அவர்கள் பின்வாங்கும் வேளையிலும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். உன் மனதின் ஆழத்தில் எங்கேயோ ஒரு சிறிய ஒளி உனக்குள் பேசுகிறது. அது நான் தான். நீ நடக்கிற பாதை கண்ணுக்கு நேராக தெரியவில்லை என்றாலும் அது தவறானது அல்ல. ஒவ்வொரு தடைகளும் உன் நம்பிக்கையை சோதிக்கிற நேரமே ஆகும்.